துறை அமைச்சர் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முறை வந்தார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பாக புதுவை அரசாங்கத்திற்கும் புதுவை மக்களுக்கும் எந்த விதமான ஒரு நல்ல செய்தியை கூட அவர்கள் தரவில்லை என்று சொல்லலாம். எதையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை, சுத்தமாகவே இல்லை. அது மட்டும் இல்லை, வெறும் கையோடு வந்திருக்கார். புதுவை மக்களை ஏமாற்றுவதற்காக வெறும் கையோடு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மீன் போட்டு, ஃபிஷரிஸ் போட்டு 2 போட்டை இலங்கை அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் 2 அன்னைக்கு தான், அன்னைக்கு முதல் நாள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த மீனவ சமுதாயத்தை பற்றி அவர் எதுவுமே பேசலை. எந்த விதமான ஒரு அவங்களுக்கு ஒரு அவங்கள விடுதலை பண்ணி கொடுக்குற, இல்லை அந்த படகுகளை வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு அது எந்த விதமான ஒரு நடைமுறையும் அவர் செய்யலை. அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. 5 வருஷத்துக்கு முதல்ல வந்தார், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறார். சரி, நான் என்ன நினச்சேன், சனிக்கிழமை வராரு, அவர் சனீஸ்வரன் கும்பிட்றதுக்கோசரம் வந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா போன தடவை இங்கே வரும்பொழுது நம்ம சித்தானந்த சாமி கோயிலில் யானையை வச்சு ஒரு பூஜை பண்ணார். அந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை பண்ண தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன். அவர் பூஜையே பண்ணலை. பூஜை பண்ணாமல் நேராக போய் சுவல் விளம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரை ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டார். அதாவது தேர்தல் முறைகளை ஆரம்பிக்கின்ற விதமாக வந்து செல்வதை போல காட்டியிருக்கின்றார். அதோடு இல்லை, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் இந்த அரசாங்கம் செய்த ஊழல் பட்டியலாம் நம்ம பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம். கவர்னர்கிட்ட கொடுத்தோம், ஜனாதிபதிகிட்ட கொடுத்துருக்கோம். ஜனாதிபதி அவர்கள் கடிதம் எழுதும் போது அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வருவது பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வரும். பிரதமர்கிட்ட அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வரும். என்ன வேதனை பாருங்க, 10,000 கோடி ரூபாய் மருந்து ஊழல். அந்த மருந்து ஊழலில் முக்கியமான நபர், தொடர்புடைய நபர், அதற்கு ஆதரவாக இருந்தவர், அதற்கு ஆதரவாக செயல்பட்டவர் சபாநாயகர். அவரை பக்கத்தில் வச்சுக்கின்னு 15,000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், 15,000 கோடி ரூபாய் ஊழலா? சரி, நீங்கள் பட்டியல் போடுங்க, ஆக்ஷன் எடுங்க, நடவடிக்கை எடுங்க. ஏன் எடுக்கலை? நான் என்ன சொல்கிறேன், 1 மாதம் ஆகலை, 2 மாதம் ஆகலை, கிட்டத்தட்ட 60 மாதம் ஆயிருக்கு. 60 மாதமாக இவங்களுக்கு தெரியாதா? 60 மாதமாக இவங்க என்ன பண்ணாங்க? 60 மாதமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் மறுபடியும் இந்த தேர்தல் வரும்போது இதை சொல்கிறார். எதுக்கு 15,000 கோடின்னு சொல்கிறாரு? 10,000 கோடி ரூபாய் நம்ம மருந்து ஊழல் சொன்னதுனால அதை விட அதிகமாக சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் அந்த நம்பரை சொல்கிறார். அதை மறைக்கணும்னு பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன், 10,000 கோடி 15,000 கோடின்னு 15,000 கோடி ரூபான்னு சொல்கிறீங்களே, எந்த துறையில் நாங்கள் பண்ணோம்? எந்த துறையில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. உங்ககிட்ட பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், நமச்சிவாயம் இருக்கிறாரு. நீங்கள் நமச்சிவாயத்தை கேட்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? நான் வெளியிடுவேன். விஎன் அவர்கள் பட்டியலை போட்டு உனக்கு இன்னது இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நீ அதுக்கு பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் என்ன சொல்கிற? நான் பட்டியலை கொடுத்துருவேன். பட்டியல் இருந்தால் தானே உன்கிட்ட கொடுக்கறதுக்கு.
பட்டியலே இல்லையே உங்கள்கிட்ட. இல்லாத நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லியிருந்து யாரை ஏமாத்துறதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அரசாங்கம், இந்த மத்திய அமைச்சர் வந்தது தேர்தலுக்கோசரம் வந்தாரா, இல்லை புதுச்சேரி மக்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல வந்தாரா? நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? நான் தேர்தலை புறக்கணிக்க தயார், மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் தேர்தலை புறக்கணிக்க தயார் சொன்னார். சரி, இந்த முதலமைச்சர் போய் அங்கே கூட்டணி பேசுகிறாரு. கூட்டணி பேசிட்டு கூட்டணி ஆட்சி அமையும் சொல்கிறாரு. யார்? அமித்ஷா சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட மாநில அந்தஸ்தை பற்றி பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட மாநில அந்தஸ்தை பேசலை. ஆனால் முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. மாநில அந்தஸ்து கிடைச்சிருமா, கிடைக்குமா, கிடைக்காதா ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருக்கு கூட்டணியில் 16 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறார். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மாநில அந்தஸ்துக்கும் ஒன்றும் இல்லை, நிதிக்குழுவில் சேர்க்கறதுக்கும் எந்த விதமான வாக்குறுதி கிடையாது. அது பணி ஆணைக்குழு என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அதுக்கு உண்டானதும் எதுவும் இல்லை. தேர்வாணையம் அதுவும் எதுவும் இல்லை. எந்த விதமான ஒரு அறிக்கையோ கொடுக்குறங்கிற வாக்குறுதியோ இல்லாத ஒரு உள்துறை அமைச்சருடைய பயணம்தான் இது. அவர் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியல. அவர்கிட்ட பேசுறதுக்கே குழப்பமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ரங்கசாமி ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாராயணசாமி ஆட்சி நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி நான் மாற்றி சொல்லி பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி அவர் நாராயணசாமி ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் ஞாபகம், ஐயோ நம்ம பிஜேபி பக்கம் தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரங்கசாமி பக்கம் பேசுகிறார். அவருக்கே தெரியுது நாராயணசாமியை விட ரங்கசாமி ஆட்சி மிக மிக மோசம்னு சொல்றத மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்துறை அமைச்சர். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் இன்னும் ஒரு 60 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். இல்லை 60 நாள் இல்லை, 30 நாள் டைம் கொடுக்குறோம். 30 நாளைக்குள்ள அந்த 15,000 கோடி ரூபாய்க்கு ஊழலுக்கு உண்டான அடையாளத்தை காட்டுங்க. 15,000 ஆதாரத்தை காட்டுங்க. இல்லையா, நான் இல்லை 15,000 கோடி வேணாம், ஒரு சைபர் எடுத்துங்க, 1,500 கோடிக்காவது ஊழலை காட்டுங்க. அதுவும் இல்லையா, ஒரு சைபர் எடுத்துருங்க, 150 கோடிக்காவது நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க. அதுவும் இல்லையா, ஒரு சைபர் எடுத்துருங்க, 15 கோடிக்காவது அடையாளத்தை காட்டுங்க. அதுவும் இல்லையா, அந்த 5 எடுத்துருங்க, 1 கோடி ரூபாய்க்காவது நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை கட்டிட்டு வேடிக்கை காமிச்சிட்டு அரசாங்க பணத்தை எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அங்கே போய் காரைக்காலில். அரசாங்க பணத்தில் வந்துட்டு அரசாங்கத்தை பற்றி பேசாத, மக்களை பற்றி பேசாத, மீனவர்களை பற்றி பேசாத, எதிர்காலத்தை பற்றி பேசாத ஒரு உள்துறை அமைச்சருடைய பயணத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வளர்ச்சிக்கு எந்த அறிவிப்புமே இல்லை. இப்போ இவர் இங்கே அவேசமாக பேசினார் முதலமைச்சர், மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்களும் தேர்தலை புறக்கணிப்போம்னு சொன்னார். இது அங்கே போய் அமித்ஷா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அங்கே போய் கையை கட்டிட்டு வர எதுக்கு அவங்க? இதெல்லாம் ஒரு வேடிக்கை காட்டுற மாதிரி இருக்குது. ரங்கசாமி அசம்பிளியில் வேடிக்கை காட்டினார், அமித்ஷா அங்கே காரைக்காலில் வேடிக்கை காட்டினார். இதுதான் இங்கே பிஜேபியினுடைய நிலைப்பாடு, ரங்கசாமியினுடைய நிலைப்பாடு. இதை தான் நாங்கள் விளக்கம் கொடுப்போம்.